என்னதான் ஆச்சு? என்னது பிரியாணி மேனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அட ஆமாங்க, ரீசெண்டாக வந்து செம்ம ஃபைட்டு போயிட்டுருக்கு நம்ம பிரியாணி மேனுக்கும் இர்ஃபானுக்கும். இது வந்து எங்கே ஆரம்பிச்சுதுன்னா, நம்ம பிரியாணி மேன் வந்து சும்மா நார்மலாக வீடியோ போட்டிருந்தாரு. என்னடா நார்மலாக வேறு வீடியோ போட்டு நம்மளுக்கு என்ன வியூஸ் வரணும், ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி இர்ஃபானை வம்பு இழுத்தாரு மஜாவா. என்ன வம்பு இழுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இர்ஃபான் வந்து ரீசெண்ட் டேஸில் இந்த கார் ஆக்சிடெண்ட்டும் அதுக்கப்புறம் இந்த ஜெண்டர் ரிவீல் பண்ணதும் இதனால் இந்த ஃபுட் ரிவ்யூவில் வந்து நிறைய நெகட்டிவ் ஹோட்டலுக்கெலாம் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. பிரியாணி மேன் போட்டோடனே வியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. அதனால் வந்து இர்ஃபான்னா கொஞ்சம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க என்னதான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதே இர்ஃபான் பார்த்துட்டு அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. என்னன்னா அவர் வந்து பிரியாணி மேன் சொன்ன ஒரு இதுக்கும் இந்த கார் ஆக்சிடென்ட்க்கும் அதுக்கு ஒரு ப்ரூஃபு, இதுக்கோ அதுக்கு ஒரு ப்ரூஃப், அந்த மாதிரி ஒரு ப்ரூஃபாக வந்து அவர் ஒரு வீடியோவாக போட்டார். இதை பார்த்த பிரியாணி மேன் இவர் ஒரு வீடியோ போட்டார். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அடிச்சிக்கிற மாதிரி இவங்க வந்து யூடியூப்பில் வந்து பயங்கரமாக அடிச்சிக்கினாங்க. அப்புறம் வந்து பிரியாணி மேன் வந்து ஒரு வீடியோ போட அதில் வந்து இர்ஃபான் காட்டினது எல்லாமே ஃபேக்கு, இது வந்து நானே எடிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவரு ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஸோ இதோடு நிறுத்திக்கலாம்ல. பிரியாணி மேனுக்கு வந்து எங்கே பிரச்சனை வந்ததுன்னா, இர்ஃபானை வம்பு இழுக்கிறதோட நம்ம வந்து டெய்லர் அக்காவை வந்து மனுஷன் வம்பு இழுத்தா கூட நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? டேய் டெய்லர் அக்காவே நீ வம்பு இழுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லர் அக்காவும் இந்த மாதிரி தான் வந்து கிளாமராக ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி வந்து இது மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு கவர்ச்சியாக ட்ரெஸ் போட்டு எல்லா ஃபேன்ஸையும் எல்லா பாய்ஸையும் வந்து ஃபாலோவர்ஸ் ஆகிட்டாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வீடியோவில் சொல்லிட்டாரு. ஸோ அந்த அக்கா என்ன பண்ணாங்கன்னா, கமெண்ட்டில் இவ்வளோ பெருசாக வச்சுட்டாங்க, நான் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்ட்டு இந்த துணி தைக்கிற மாதிரி பிரியாணி மேன் வாயை தச்சுட்டாங்க. இவ்வளோ பெருசாக கமெண்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் A2Dன்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து இவங்க 2 பேர் பிரியாணி மேன் சொல்கிறது வந்து எதுவுமே உண்மை இல்லை, ஸோ அவர் வந்து எதுவுமே அனலைஸ் பண்ணாமல் எல்லாமே பேசுகிறாரு, ஸோ இவங்க 2 பேர் மேலே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இன்னொன்று ஒரு யூடியூப் சேனல் வந்தார். யாருன்னா A2D. நீ எங்கேந்திரா வந்த அப்படின்ற மாதிரி அவர் வந்தார். ஐயோ பிரியாணி மேன் வந்து சூசைட் அட்டன் பண்ண போயிட்டாரு, இதுக்கான காரணம் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து பிடிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சா இவரே பிடிச்சி உள்ளே போட்டாங்க. என்னன்னா, இவர் முன்னாடி தப்பாக பேசினது, அந்த வீடியோ போட்டது, இந்த வீடியோ போட்டது, இவங்கள தப்பாக பேசினது எல்லாத்தையும் சுற்றி ஒரு 4 செக்ஷனில் வந்து பிரியாணி மேனை உள்ளே தூக்கி போட்டாங்க. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக அவர் யோசிச்சுப்பார், எதுக்குடா அந்த வீடியோ நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணோமோ அப்படின்னு.